பாருங்கள், கோரை புல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம எடுத்து? அதிகபட்சம் 1 மாதம், 1 மாதம் கூட இருக்காதுல்ல, 1 மாதம் கூட இருக்காது. சாரி சாந்தி, நீ கிளம்பு. டப்பு ஃபுல்லாக பாருங்கள், டப்பு ஃபுல்லாக சாந்தி வெயிட்டை தூக்கிட்டு நிற்கிது. நம்ம ரெயின்டில்லியில் வந்த கோரை புல் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பல்ப்ஸ் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இப்போ வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாட்டி, இதை எடுத்து ஒரு 15-20 நாள் இருக்குமா? இதுக்கு முன்னாடி இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 7-8 மணி நேரம் 2 பேர் சேர்ந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப உள்ள பல்பு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஒருவேளை பல்பு இருக்குது 1 or 2 அப்படின்னா அதை அப்படியே நாங்கள் வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். இந்த வேலைகளையும் கவனிக்கணும், இதையும் பார்க்கணும். வளர்த்து எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த கோரை மட்டும் அப்படி வரும். எவ்வளோ தோண்டி நம்ம எடுத்தாலும் அது அப்படி தான் வருதுங்க. பாருங்கள், மாடு நல்லா திங்கிம்ல பட்டுது. பல்பு கொடு. இந்த பல்பு வந்து வந்திருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க வந்து எடுக்கும்போது எப்படியும் வராமல் இருக்காது, ஏதாவது ஒன்றாவது வரும். இவ்வளோ புல்லுக்கு ஒன்றுங்கிறது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. பார்த்து எடுத்திருக்காங்க. அதுவும் வேரோட கோரையை எடுத்திருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மெனக்கடணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மெனக்கடல் இல்லை அப்படின்னா அதில் சக்ஸஸ் பார்க்க முடியாது. எவ்வளோ புல் இல்லை? இங்கே பரலைக்கா இருந்தா ஒன்று. இது ஒட்டிட்டு எப்படியா இருந்தாலும் வந்துடும்டா. இப்படி செப்பரேட் பண்ணி தனி பாட்டில் போட்டு வச்சிடும். அதில் இருந்தா நெருப்பா நெருவாக இருந்து போயிட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.